சார், இப்போ ரீசெண்டாக ஆளூர் ஷானவாஸ் அவரோட பேட்டியெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட திமுகவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அவர் உண்மையிலேயே விசிகேல தான் இருக்காரா, இல்லை திமுகவில் இருக்காரா சார்? அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளில் தான் இப்போ வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து முதன்மை செயலாளராக வந்து தலைவர் வந்து பதவியை இப்போ கொடுத்துருக்கிறாரு. நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான். முழுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கே எதிர்ப்பாக இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, தலைவர் வந்து தடுமாறுறாரு, குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அதில் பேசிப்பார். நீங்கள் எடுத்தோம்னா பாருங்கள். அப்போ நீங்கள் வன்னியரசு அமைச்சராகி விட்டார்ன்ற பிடிக்காம பேசுகிறீங்களா? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, தலித்து மக்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாதுன்னு யாரோ சொல்லி பிஜேபியில் வந்து அவங்க இயங்குறாங்க, பிஜேபி தான் இயக்குதுன்னா அதுக்கு என்ன பாயிண்ட்ஸை கொடுங்க. 1 2 3 4ன்னு. அது மாதிரி நீங்கள் அடிமையாக இருங்கடா, நாங்களாம் வந்து எம்எல்ஏ ஆகிக்கிறோம், எம்எல்ஏ ஆகிட்டு நாங்கள் வந்து மற்ற வேலையில் செய்கிறோம்னு அவர் நினைக்கிறாரான்றது நமக்கு தெரியலை. இப்போ என்னையே நேற்று ஒரு அமைச்சர் முக்கியமான அமைச்சர் ஃபோன் பண்ணார். என்னென்ன இவர் பேசுகிறது சரியா, இது தானாக பேசுகிறாரா இல்லை தலைவர் சொல்லி பேசுகிறாரா, இல்லை அப்படி அவர் செய்கிறது உண்மையிலேயே இந்த டிவிக்கு ஆட்சி, ஒரு பிஜேபி ஆட்சினா கூட்டணி விட்டு வெளியே வாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து அந்த பூஜை பண்ணுறாரு, அப்புறம் பந்தக்கால் நடுறாரு. இவர் உண்மையிலேயே விசிகே தானா, இல்லை இவர் பிஜேபிக்கு போயிட்டாரா சார்? தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நடத்துறீங்கன்னா அங்கே ஒரு பிரபாகரனுடைய போட்டா வச்சு கூட நீ செய்யுங்க, இல்லை தமிழரசு என்ற தமிழ் போராளியை வச்சு செய்யுங்க, இல்லை புரட்சி அம்பேத்கர் தான் இந்திய தேசத்துக்கு அவர் தானே இந்தியாவுடைய ஒரு தேசிய கோட்பாடுகளை உருவாக்கியவர் அவர் தானே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவரை வச்சு ஆரம்பிங்க. இவங்க போய்கிட்டு அங்கே மந்திரம் ஓதுறாங்க. ஒருவேளை இவர் ஆர்எஸ்எஸோட லிங்கில் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நான் ஒருவேளை அப்படின்னு லிங்கில் இருப்பாரோன்னு. இப்போ அது உறுதிப்படுற மாதிரி நடக்குதுல்ல, மந்திரம் ஓதுறது. இப்போ நம்மளதான் சாமி கும்பிட்றோம், முருகனை கும்பிட்றோம், நம்மளை மந்திரம் ஓதிக்கிட்டே தர்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால், தந்தை பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு சங்கத்தமிழனுக்கு ஆதரவாக பேசுவார்கள். ஆனால் அவங்க இன்னைக்கு இல்லை உயிரோட. அப்போ இந்த 2 பேருடைய மாபெரும் சக்தி தானே எழுச்சி தமிழர். அப்போ இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள், ஒரு சாதாரண தொண்டனுடைய பதில் சொல்லுங்கள். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக ஆளூர் ஷானவாஸ் அவரோட பேட்டியெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட திமுகவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அவர் உண்மையிலேயே விசிகேல தான் இருக்காரா, இல்லை திமுகவில் இருக்காரா சார்? முதல் கேள்வியே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளில் தான் இப்போ வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து முதன்மை செயலாளராக வந்து தலைவர் வந்து பதவியை இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து அவருக்கு சீட்டு கிடைக்காததால் அவர் சில மன உளைச்சலில் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தது உண்மைதான். ஓகே சார். அதில் நமக்கு அவர் கூட சில முரண்பாடு வந்துச்சு. நம்ம இடைநீக்கத்திற்கு கூட அவர் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் அவரே நான் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொன்னார். அது நம்ம போக தேவையில்லை. இப்போ அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து நிகழ்ச்சிகளெல்லாம் இப்போ கலந்து கொள்கிறார். தலைவருடைய நிகழ்ச்சியில் அப்போ வந்து ஒரு விருது வழங்கும் விழாவிலெல்லாம் அவர் வந்து அதான் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலந்து கொள்கிறார். இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி வந்து நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான். முழுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கே எதிர்ப்பாக இருக்குது. எப்படின்னா அதில் அவர் சொல்கிறாரு, தலைவர் வந்து தடுமாறுறாரு, குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அதில் பேசிப்பார். நீங்கள் எடுத்தோம்னா பாருங்கள். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தடுமாறி இருந்தாருன்னா அன்பு தம்பி ஆளூர் ஷானவாஸுக்கு முதன்மை செயலர் கொடுத்துருக்க மாட்டார். இந்த முதன்மை செயலன்ற பதவி இதற்கு முன்னால் இருந்தவர் யார் தெரியுமில்ல? எழுத்தாளர், கம்யூனிஸ்ட் போராளி, மறைந்த அவர் பேர் நல்ல உஞ்சை அரசன். அவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தார். இன்னொரு பொறுப்பில் இருந்தவர் யார் தெரியுமா? 2 முதன்மை செயலர். இன்னொருத்தர் வந்து மதுரை மண்ணை சார்ந்தவர். எழுச்சி தமிழர் ஆரம்ப காலகட்டத்திலே அரசியல் ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு
தொடர்ந்த பணிக்கு வந்தவர், அரசியல் அந்த களத்துக்கு வந்தவர் தான் பாவரசு. அவரும் இப்போ இல்லை, 2 பேருமே இல்லை அந்த பொறுப்பில் பதவி. அப்படி அந்த உயர்ந்த பொறுப்புக்கு தான் இன்றைக்கி இவரை கொடுத்துருக்கிறாருன்னா விடுதலை சிறுத்தையுடைய கொள்கைகளை உள்வாங்கி களமாடணும். ஏன்னா ஒரு கட்சி ஒரு முடிவு பண்ணியிருக்குங்க, தனிப்பட்ட யாரும் இல்லை, தனிப்பட்ட எழுச்சி தமிழர் அல்ல, ஒரு கட்சியே முடிவு பண்ணி ஒரு கூட்டணியில் போய் சேர்றாங்க. டிவிகே என்ற ஒரு கூட்டணியில் சேரும் பொழுது அந்த கூட்டணியில் அவர்கள் நம்ம அந்த கூட்டணியை பாதுகாத்ததால், இன்னும் சொல்லப்பட சிஎம் முதல்வராவதற்கு எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் உதவியதால் பல முறை பேசிட்டான். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, ஒரு 2 சீட்டு பத்தலை. அந்த 2 சீட்டு நாங்கள் போனனால அவர் முதல்வராகி விட்டார். இல்லை என்றால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கு, ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் பிஜேபி ஆட்சி வந்திருக்கு. அதை நாங்கள் தடுத்தோம். அப்போ அந்த தடுத்த அந்த இடம் என்ன இடம், பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு இங்கே வரக்கூடாது, ஆளுநர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் தடுத்தோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, தடுக்கப்பட்டு பியூரா மக்களுக்கான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சியை பிஜேபியோடைய சொல்படி தான் நடக்குது, பிஜேபி ஆட்சி தான் நடக்குதுன்னா அந்த ஆட்சிக்குள்ளே தான் நாங்கள் பங்கில் இருக்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் இப்போ வன்னியரசு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அதில் இருக்கிறார்ல. அப்போ நீங்கள் வன்னியரசு அமைச்சராகி விட்டார்ன்ற பிடிக்காம பேசுகிறீங்களா? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, தலித்து மக்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாதுன்னு யாரோ சொல்லி, ஏன்னா நம்ம கேட்குறோம்ல, அதிமுக நீ கொடுத்தாயா, திமுக நீ கொடுத்தாயா, சங்கத்தமிழ் கேட்டனால கேள்வி. அப்போ இப்படிலாம் கொடுத்தவங்க வளர்த்து விட்றாங்க, அப்போ இப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு பேசுகிறீர்களா? இப்போ பிஜேபியில் அவங்க இயங்குறாங்க, பிஜேபி தான் இயக்குதுன்னா அதுக்கு என்ன பாயிண்ட்ஸை கொடுங்க, 1 2 3 4ன்னு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தோக்கும் சொல்லலையா? ஏன் தோக்கும் அப்படின்னா தலித்துக்கு விரோத ஆட்சி அப்படின்னு நான் வரிசைப்படுத்தினேன்ல, தொடர்ந்து வரிசைப்படுத்தி கொண்டும் இருக்கிறேன்ல. அதில் ஏதாவது நீங்கள் அது மாதிரி இதுக்கு சொல்லுங்கள், பேசுவோம். அப்போ ஒரு கூட்டணியில் இன்னமும் இந்த கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லப்பட்ட முழக்கம், 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் அது ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. இப்போ தான் லைட்டாக ஒரு அதிகாரத்தை எங்கள் கட்சியிலேருந்து அப்படி வர்றாங்க. இன்னைக்கு சட்டசபைகளை போகிறாங்க, எங்க மந்திரியா, அதே மாதிரி செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போகிறாங்க எங்கள் தோழர்கள்லாம். சாதாரணமாக வெறும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் போகிறாங்க. அதே நேரத்தில் பாவம் அந்த குறவர் சமூகத்தை சார்ந்தவரெல்லாம் போகிறாங்க. எங்கள் அமைச்சர் வாங்கன்னு 24/7 ஓப்பன் பண்ணி வர சொல்கிறாரு. அப்போ இப்படி நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு அதில் ஏற்பு இல்லையா? ஒரு கட்சியே எடுத்த முடிவுங்க. அதை நான் திருப்பி சொல்லுவோம், கட்சி முடிவெடுக்குது. இவ்வளோ நாளாக நம்ம 10-15 ஆண்டுகளாக திமுகவோட இருந்தால் வேண்டாம், நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு போவோம் அப்படின்னு எங்கே போயிருக்கிறோம்? டிவிகேக்கு போயிருக்கிறோம். இன்னைக்கு டிவிகேவுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு உலகமே பேசுது, பாராட்டுகிறது. ஊழலை ஒழிப்பேன்றாரு. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோமே, அவர் தானே தேர்தலில் முன்னாடி நின்றுருக்கிறாரு. இப்போ நாங்கள் தேர்தல் நின்றுருக்கோம்ல, பார்த்துருப்பார்ல. எல்லா தேர்தலையுமே எல்லாருமே காசு கொடுத்து தான் வெற்றி பெற்றார்கள். திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு பிறகு யார் உருவாக்கணும்? அதுவும் திமுக தான், திருட்டு திமுக. நான் இப்போ திருட்டு திமுகனா நான் விளக்கம் கொடுப்பேன், 1 2 3 4 5ன்னு. டிவிக்கே பிஜேபி சொல்லி தான் செய்யுது, அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னா அப்போ விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்குது? விடுதலை சிறுத்தை தனியாக டிபார்ட்மெண்ட்டு, சமூக நீதி அமைச்சர் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறாரா? அதில் ஒரு பங்கு தானே. நான் இன்னமும் கேட்குறேன், இதற்கு முன்னால் திமுக ஆட்சியில் ஏதாவது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஏதாவது போட்டா பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு கேட்குறேன், முன்னாடி இருந்த ஆதி திராவிட அமைச்சர் யார் தெரியுமா? தெரியாது, எனக்கே தெரியாது. யாராவது ஒரு பெண்மகள், அது மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. பிரதர், வாய் பேசக்கூடாது, மூளையில் இருக்குன்னு சேர் கொடுக்குறாங்களா கொடுக்கலான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறது இவருக்கு பிடிக்குமோ? அதுதான் இப்போ நீங்கள் கேள்வி. அது மாதிரி நீங்கள் அடிமையாக இருங்கடா, நாங்களாம் எம்எல்ஏ ஆகிக்கிறோம், எம்எல்ஏ ஆகிட்டு நாங்கள் மற்ற வேலையில் செய்கிறோம்னு அவர் நினைக்கிறாரான்றது நமக்கு தெரியலை. ஏன்னா அவர் அந்த திமுக கூட்டம் இருக்கும் பொழுது பல பிரச்சனை தொடர்ந்து நம்ம பேசணும், தொடர்ந்து நம்ம வலியுறுத்தோம். எத்தனை மேட்டரை நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுனீங்க? சட்டமன்றம் எதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க? இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட, கூட்டணினா ஆட்சி அதிகார கூட்டணி, இன்னும் கட்சி ரீதியான கூட்டணி முடிவாகலை. அப்போ எங்கள் வன்னியரசு பிரச்சனை தட்டி கேட்குறாருல, பேட்டி கொடுக்குறாருல, எங்கள் தலைவர் கொடுக்குறாருல, எங்கே போய் நாங்கள் கரைந்து போகவில்லை.
புரட்சி அம்பேத்கர் சொன்னதை போல நாங்கள் டிவிக்கு கூட்டு இருக்கிற நான் கரைந்து போகவில்லை. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண்ணல் நாங்கள் அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கே தீர்மானிக்கிற கடும் பாறை. அதே நாங்கள் செய்கிறோம். பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட வெளிநாட்டில் போய் உயர்கல்வியில் படிக்க வேண்டிய மாணவர்கள் புரட்சி அம்பேத்கருடைய கனவு திட்டம்ங்க. அயலகம் சென்று படிப்பது, அம்பேத்கர் அயலக படிப்பு திட்டம் இருக்கு. அதில் இப்போ அதாவது முந்திலாம் ஒரு 10 பேர் போவாங்க அதிமுக காலத்தில். திமுக காலத்தில் ஒரு 50, 60, 100 பேர் போவாங்க மேக்சிமம். இது இப்போ 300, 400 பேர் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அமைச்சரோட என்ற நேற்று பேசினார். சரி சார். அப்போ அவ்வளவுக்கு ஒரு கல்வியில் போகுது. அமைச்சரவையில் 8 அமைச்சர் தர்றாங்க மக்களுக்காக போராடுங்கன்னு. இதே ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மாபெரும் போராளி, யாரா அவரை பண்ணாருன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன், சிபிஐயில் ஒப்படைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தொழிலாளர்கள் போராடினாங்க. உங்கள் ஆட்சியில் தொழிலாளர்கள் போராடும் பொழுது, துப்புரவு தொழிலாளர்கள் போராடும் பொழுது உங்கள் முதல்வர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அன்றைய முதல்வர் தமது அன்பு மகன் நடித்த என்ன படம், மாமன்னன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். இவர் வெறும் கடைசி படமாக இப்போ படம் வந்திருக்கு. படம் வந்திருந்தாலும் கூட படத்தையும் பார்க்குறாரு, மக்களுக்கு பணி செய்கிறாருல்ல. இன்னைக்கு அவர் துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு பிரைவேட் இல்லை, அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஒரு தலித்து மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் பொழுது அதை ஒரு 1-2 பாயிண்ட் இருக்குது, குறை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த குறையை மட்டுமே மையமாக வைத்து சொன்னால் இது அவருடைய கருத்தா தலைவருடைய கருத்தா கேள்வி வருது. இப்போ என்னை கேட்டாங்களே, நீங்கள் பேசுகிறது உங்கள் சொந்த கருத்தா இல்லை தலைவர் சொல்லி பேசுகிறாரா? இப்போ என்னையே நேற்று ஒரு அமைச்சர் முக்கியமான அமைச்சர் ஃபோன் பண்ணார். என்னென்ன இவர் பேசுகிறது சரியா, இது தானாக பேசுகிறாரா இல்லை தலைவர் சொல்லி பேசுகிறாரா கேள்வி கேட்குறேன். அப்போ நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ நான் இடைநீக்கத்தில் இருக்கிறது தான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இப்போ நான் இடைநீக்கம் செய்யப்பட்டது சங்கத்தமிழை இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு, என் கட்சியில் இருக்கிற ஒரு சில பேரை பேசுகிறாரு. அப்படி தானே என் மேலே இடைநீக்கம், வேறு ஒரு இடைநீக்கம் இல்லை. அப்போ அந்த இடைநீக்கத்துக்கு என்னுடைய தவறு தானே. அப்போ அந்த தம்பி பேசுகிற பேச்சு அவர் சொந்த பேச்சுங்க, இல்லை திமுகவுடைய தூண்டுதல் பேச்சா இருக்கலாமுங்க. இப்போ எனக்கு யாருடைய தூண்டுதல், மக்களுடைய வழி தான் எனக்கு தூண்டுதல், எழுச்சியத்தினுடைய சிலபஸ் தான் எனக்கு தூண்டுதல். ஓகே சார், அதான் ஏன் தூண்டுதல். அவரா என்ன சொல்றாரு, அவர் சிலபஸை படித்தான், அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்க இருந்தாலும் தட்டி கேளுங்கன்னாரு, தட்டி கேட்டான். அப்போ உங்களை இடைநீக்கம் பண்ணாங்களே சார். ஆனால் இப்போ இவர் பேசுறதுக்கு உங்க தலைவர் ஏதாவது அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரா? உண்மையிலேயே எழுச்சி தமிழர் அவர்களே, இப்போ நீங்கள் என் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க, நான் தலை வணங்கி உங்கள் நீக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்போ இவர் பேசியிருக்குது எப்படின்னா டோட்டல், அது நாம் பேசினது தனிப்பட்ட ஆள்கள் தான். ஆமாம், நான் பேசினது மீண்டும் சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். உங்கள் சேனல் பேர் என்ன? ஃபயர் தமிழ் சேனல் மூலமாக சொல்லுகிறேன். நான் பேசியது 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொது வழியில் பேசுனது தப்பு, நான் அதை ஏற்றுக்கிறேன். சரி, ஆனால் பேசுனது உண்மை. இப்போ இவர் பேசுனது உண்மையா ஒரு கேள்வி எழுதுதில்ல. இப்போ இவர் பேசியிருக்கிறது உண்மையா என்னன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் வருதில்ல. அப்போ இப்படிப்பட்டு இவர் பேசியிருக்கிற பேச்சுக்கு, ஒரு தவறான பேச்சுக்கு, ஒரு கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக பேசினதுக்கு நடவடிக்கை ஏன் பாயலை கேள்வி கேட்குறாங்க. இப்போ நாம் பேசுனது நல்லா கேட்டுங்க, ஒரு சில அரசியலில் இருக்கிற முன்னணி கட்சியுடைய தோழர்கள், என் லெவலில் இருக்கிறவங்க தான். ஒன்று எனக்கு மேலெல்லாம் யாரும் இங்கே இல்லை, எல்லாம் எனக்கு பின்னாடி வந்த ஆட்கள் தான். கரெக்டாக ஒன்று இதில் ஒன்று தலைவருக்கு அடுத்து யாருன்னா நாங்கள் தான், 2ஆம் கட்ட தலைவர்னா நாங்கள் தான். நான் ஓப்பனாக சங்கத்தமிழன் தான், இதில் ஒன்றும் மறைச்சி பேசுறதுக்கு இல்லை. நான் பார்த்து வந்த ஆளுங்க தான். இந்த தம்பி 2011 வந்த ஆள் யாரு, ரவிக்குமார் எப்போ வந்தார், அவரெல்லாம் நான் வந்த பிறகு இப்போ தான் 2006, 2007 வந்திருப்பார். அந்த எம்எல்ஏ ஆனார்ல, அதுக்கு முன்னாடி நேரம், அதாவது 2011 முன்னாடி இருந்து ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பாள். என்னது 2011 அப்புறம் 5 கழிங்க, 2011 முன்னாடி 2 கரெக்டாக சொல்லு, 2006 வந்தவர் தான் அவர். கரெக்டாக சொல்லு, 2006 தான். 2002 தலைவர் 2001 எம்எல்ஏ ஆகிடுறாரு, ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வரதை இவர் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ இந்த அரசியலில் நாங்களாம் எப்போ வந்த ஆளுங்க, 90களில் வந்த ஆளுங்க. அப்போ அப்படிப்பட்ட நான் தனிப்பட்ட ஆட்களை தான் தாக்குனேன். ஆனால் இவர்கள் பேசியது கட்சியுடைய அந்த என்ன சொல்ற, கட்சியுடைய ஒரு முடிவு இருக்குது பார்த்தி, அரசியல் முடிவு, அந்த முடிவுக்கே நேர் எதிராக பேசியிருக்கிறார். அப்போ அவர் மேலே நடவடிக்கை வருமா வராதா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. இல்லை அப்படி அவர் செய்கிறது உண்மையிலேயே இந்த டிவிக்கு ஆட்சி, ஒரு பிஜேபி ஆட்சினா கூட்டணி விட்டு வெளியே வாங்க. அப்போ என்னன்னு கேட்பான். நான் கேட்கல பிரதர், கட்சிக்காரன் கேட்குறேன்.
அப்போ இவங்க உண்மையிலே டிவிக்கு ஆட்சி இப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க இங்கே? அப்போ உங்கள் சுய லாபத்துக்கு இருக்கிறீங்களா? அவ வெளியே வாங்க, வெளியே வந்து நம்ம களமாடுவோம். கரெக்டாக அவங்க சொல்கிற பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை. இப்போ என்னை எடுத்தது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், குறிப்பாக ஒரு 2 பேரை 3 பேரை நம்ம பேசணும். திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசணும். உண்மை திமுக எதிர்ப்பாக பேசணும். நான் இல்லைன்னு சொல்லல, தோத்து போச்சு. அப்போ என் பேச்சு கரெக்டில் என் பேச்சு நான் இன்னமும் சொல்கிறேன் இல்லை, திமுக தோத்து. ஏன் காரணம் கேட்குறாரு பாவம் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு காரணம் இல்லை, தலித்து மக்களுக்கு விரோதமான ஆட்சி. வேங்கவையில் மேல்பாதி, அது மட்டுமல்லாமல் நல்லா ஒருத்தன் படித்தவன் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வாயில் வெட்டப்பட்ட சின்னத்துறை, நல்ல புல்லட் ஓட்டின கையை வெட்டப்பட்டது, கபடி விளையாடனுக்கு விரல் வெட்டப்பட்டது, ஒரு படித்த இளைஞன் காதலித்தான் என்பதற்கு ஆணவ படுகொலை செய்யப்பட்டது. இது மாதிரி மேட்ரு தானே. என் கட்சி கொடி ஏற்ற விடாமல் தடுத்தது, கோயிலுக்குள்ள போனால் அடித்து விரட்டினது, ஆம்சாங் என்ற போராளியை போட்டு தள்ளினது, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. அது தொடர்ந்து மக்களை பாதிக்கும் போது தலித்து மக்கள் விரோத ஆட்சி, அதை எதிர்த்து பேசினேன். நான் பேசல, உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. யார் சொல்லி நான் பேசலை, தலைவன் சொல்லியும் பேசலை, இல்லை ஒருவேளை வேறு ஏதாவது எதிர்க்கட்சிகள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசலை. இது என் சொந்த கருத்தை நான் பேசினேன். எவன்கிட்ட காசை வாங்கிட்டு பேசலை. என்னை பற்றி அரசியலில் பழகின ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனால் நான் குற்றம் சுமத்துகிறேன். நீங்கள் யாருடைய தூண்டுதலில் பேசினீர்கள்? நான் இது தொண்டன் இல்லை, நானே நேரடியாக குற்றம் சுமத்துறேன். அப்போ எழுச்சி தமிழ் அவர்கள் ஏன் மேல் நடவடிக்கை எடுத்தார் அல்லவா, அதுபோல் அவர் மேல் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? இல்லை அவர் பேசியது உண்மை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டாமா? இது நான் கேட்கல, இது தொண்டன் கேட்குறேன். முதல்ல கேட்டது நான், இந்த கேள்வி தொண்டன் கேட்குறேன். கேட்டதுக்கு ரெக்கார்டு இருக்குது. இந்த மேட்ரு தான் இப்போ சென்று கொண்டு இருக்கிறது. ஓகே சார், அதுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் என்பதை நாம் எதிர்பார்ப்போம். ஓகே சார், அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து அந்த பூஜை பண்ணுறாரு, அப்புறம் பந்தக்கால் நடுறாரு. இவர் உண்மையிலே விசிகே தானா, இல்லை இவர் பிஜேபிக்கு எதுவும் போயிட்டாரா சார்? சார் நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவில் இருப்பீங்க ஒரு சார். நானே இடைநீக்கத்தில் நான் இருக்கிறேன். 1 மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கு அடுத்த மாதம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நான் யாரை எதிர்த்து பேசி இடைநீக்கம் செய்யப்பட்டனோ நீங்கள் இப்போ அதையே கேட்குறீங்களே. அதுதானே இப்போ மெயின் டாப்பிக்காக வருது. மெயின் டாப்பிக்காக வரல சார். அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கணும்ல. நேராக போய் ரவிக்குமார் அண்ணனை சந்தித்து, அண்ணே ஏனே நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீ உண்மையிலே விடுதலை சிறுத்தையா இல்லையான்னு கேட்கணும். இல்லை இந்த தம்பிகிட்ட போய் ஏப்பா நீ வந்து இப்படி எந்த கட்சியில் பார்க்குற, உண்மையான உன் கட்சியை சொல்லு பண்ண அவங்ககிட்ட கேட்கணும். நானே வருத்தி போய் நொந்து போய் இருக்கும்போது அவங்க வழியோடு சேர்ந்து நான் அதையும் பேசுவேன்ல. அப்போ முன்ன பின்ன வார்த்தைகள் அமைஞ்சிடும். அதுக்காக ரொம்ப பெருமையாக பேசுது. இது வரைக்கும் என் பேட்டியில் பாருங்கள், இவ்வளவு அமைதியாக நான் பேசின பேட்டியாக இருக்காது. ஏன் பேசுகிறேன்னு கேட்குற கேள்வி பூரா ரொம்ப சிக்கலான கேள்வியாக இருக்குது. இப்போ அந்த மேட்டுக்கு வர பாருங்க. இவர் வந்து ஒரு அரசியல் முடிவுக்கு நேர் எதிராக இவர் பேசியிருக்கிறார். கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கிறார், மந்திரி சபையில் சேர்ந்திருக்கிறார். அவர் சொன்ன எங்கள் தலைவர் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்த ஆட்சி அதிகாரத்திற்கு நேர் எதிரான கருத்தை அவர் சொன்னார். இவர் என்ன செய்கிறார்னா, கட்சியுடைய ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக தலைவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக இரவும் பகலுமாக பாடுபட்டு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். சனாதன எதிர்ப்பு அப்படின்றாரு. சனாதன எதிர்ப்பு எதற்காக அப்படின்னா, பிராமணி எதிர்ப்பு, மக்களை பகுத்தறிவாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு அந்த கோட்பாடு. அந்த வகையில் இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துகிறாங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நடத்துறீங்கன்னா அங்கே ஒரு பிரபாகரனுடைய போட்டா வச்சு கூட நீ செய்யுங்க, இல்லை தமிழரசு என்ற தமிழ் போராளியை வச்சு செய்யுங்க, இல்லை புரட்சி அம்பேத்கர் தான் இந்திய தேசத்துக்கு அவர் தானே இந்தியாவுடைய ஒரு தேசிய கோட்பாடுகளை உருவாக்கியவர் அவர் தானே. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவரை வச்சு ஆரம்பிங்க. இவங்க போய்கிட்டு அங்கே மந்திரம் ஓதுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மந்திரம் ஓதுறது நாங்கள் இல்லைங்க, அந்த எடுத்த ஜேபி என்ற ஒரு நிறுவனம் ஓதுதுன்னா நீங்கள் எங்கே போய் உட்காடுறீங்க? கேள்வி உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் இவரே உட்காரன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? நான் வந்து ஒரு மேலே முதல்ல பேசுகிறேன், என் மேலே ஏந்திரமா நடவடிக்கை. ஆனூர் ஷானவாஸ் தம்பியோடு சொல்லிட்டார், அண்ணே நான்லாம் ஒன்றும் சொல்லலைண்ணே, எனக்கு அது சம்மந்தம் இல்லைண்ணே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் உண்மையான நடவடிக்கை எதுக்குன்றது என் மனசாட்சி தெரியுமில்ல, அவங்களுக்கும் தெரியும்ல. நான் வந்து பொதுச்செயலாளரை பற்றி பேசினதேன். ஒருவேளை இவர் ஆர்எஸ்எஸோட லிங்கில் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நான் ஒருவேளை அப்படின்னு லிங்கில் இருப்பாரோன்னு. இப்போ அது உறுதிப்படுற மாதிரி நடக்குதுல்ல.
இப்போ நல்லா கேளுங்க பிரதர். இப்போ தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் என்பது இந்து தேசியத்திற்கு நேர் எதிர். தமிழ் தேசியம், இந்து தேசியம் என்றால் என்ன? ஒரே நாடு, ஒரே தலைவன், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல். இதுதான் இந்து தேசம். இந்திய தேசம் அல்ல, இந்து தேசம். இந்து அந்த இந்து தேசத்துல தான் அந்த பிராமணிய கோட்பாடு அமையுது. மந்திரம் ஓதுறது, இப்ப நம்மளதான் சாமி கும்பிடுறான், முருகனை கும்பிடுறான், நம்மளை மந்திரம் ஓதிட்டு எடுத்துடுறான். அவன் மந்திரம் ஓதுறதையே நீங்க போட்டோ எடுத்து வெளியில போட்டு உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த தலைவர் பல ஆண்டுகளாக உருவாக்கிய அந்த போராளிகளை, அங்க வீர பொன்னிவளம் அமர்ந்திருக்கிறார். அப்புறம் சேந்தநாடு அறிவுக்கரசு உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னும் சவுதி ராஜ்குமார் உட்கார்ந்துருக்கிறாரு. இவரெல்லாம் பெரும் போராளிகள். நான் அவன் நேரடியாக பேசினேன். அண்ணன் எனக்கு தெரியாதுண்ணே, ஒரு பொதுச்செயலர் உட்காந்துருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இது எங்கே வருது? கொள்கை கோட்பாட்டுக்கே நேர் எதிராக வருகிறது. நாங்கள் இந்த கொள்கை கோட்பாட்டை படித்து மண்டல ஏற்றுறோம். தமிழ் தேசியம் என்றால் என்ன? தாயகம், தேசியம், தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லுவோம்னு ஒரு தேசியத்தை வளர்த்துருக்கிறோம். அப்போ தொண்டன் மத்தியில் நம்ம கோட்பாட்டை வளர்த்துவிட்டு நம்ம அந்த கோட்பாட்டு ரீதியாக இல்லை என்றால் அப்போ அது கோட்பாட்டுக்கே எதிரான கருத்து தானே. கண்டிப்பாக நான் தான் சொன்னேங்க, இவங்க 2 பேருனால தாங்க என் மேலே நடவடிக்கை. மீண்டும் சொல்லுகிறேன், இப்போ 2 பேரும் செஞ்சது தப்புன்றது நிரூபணமாகுது இல்லை, கண்ணுக்கு முன்னாடி காலம் காட்டுது இல்லை. அப்போ நான் கேள்வி கேட்பேன்ல, காலம் காட்டுது இல்லை. நான் என்ன சொன்னேன், அவருக்கு சந்தேகமாக இருக்குங்க, என்னங்க பிரதமர் ஃபோன் பண்ணதை இவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, ட்விட்டரில் போட்டிருக்காரு, இது நியாயமா? நான் கேட்டேன். அப்போ ஒருவேளை ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்குறாரா, இல்லை ஆர்எஸ்எஸ் இவரை மிரட்டுறாங்களா, இல்லை அந்த லிங்கில் இருக்காரா அப்படின்னு ஒரு யதார்த்தமான கேள்வி, தொண்டனுடைய கேள்வி கேட்டேன். இப்போ அதை உறுதிப்படுத்துவதைப் போல, ஆமாம் நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஏன்னா ரத்தம் சிந்தி நாங்கள் இந்த கட்சியை வளர்த்துருக்குறோம். நான் இல்லை, எங்களை மாதிரி 1000 பேர், சங்கத்தமிழை மாதிரி 1,00,000 பேர், கோடி பேர் வளர்த்துருக்குறோம். ஓகே சார், நீங்கள் இடையில நீங்கள் வருவீங்க, வந்துக்கிட்டு நல்ல ஒரு பெரிய பதவி அடைவீங்க. நீங்களாம் ஒரு எழுத்தாளர்கள் வந்தார்கள், தலைவர் அடைத்து கொண்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ தலைவருடைய கோட்பாடு தானே இருக்கணும். இப்போ அந்த இடத்துல நாமே மந்திரம் ஓதியிருந்தனா பொறுப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம். அவர் பொதுச் செயலாளராக இருக்கலாம், நான் முன்னாள் இளைஞரணி மாநில செயலராக இருக்கலாம். ஆனால் செயல் தானே முக்கியம், யார் செஞ்சான்றது முக்கியம் அல்ல, செய்யப்பட்டது என்ன, அது நமக்கு சாதகமானதா பாதகமானதா, நம்ம கோட்பாட்டை ஏற்கக்கூடியதா இல்லை கோட்பாட்டுக்கு நேர் எதிரானதா? நான் இதைத்தான் சொல்றேன். தலைவரை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடக்குகிறது, அதை பாதுகாக்க வேண்டும். தொண்டர்களே, இளைஞர்களே, அணிதிரளுங்கள் அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சாரமே அதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால், தந்தை பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு சங்கத்தமிழுக்கு ஆதரவாக பேசுவார்கள். ஆனால் அவங்க இன்னைக்கு இல்லை உயிரோட. அப்போ இந்த 2 பேருடைய மாபெரும் சக்தி தானே எழுச்சி தமிழர். அப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஒரு சாதாரண தொண்டனுடைய பதில் சொல்லுங்கள். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய, தந்தை பெரியாருடைய மறு உருவம் பல மேடையில் பல முறை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இது நடந்திருக்குது. ஆணுசானாசை விடுங்க, அது அரசியல் சார்ந்தது, ரைட்டா? அது காலம் பதில் சொல்லும். இது சொல்லும், காலம் பதில் சொல்லும், அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரும். சங்கத்தமிழன் உண்மை அன்னைக்கு நான் யாருன்னு தெரியும். நீ அரசியலில் நேர்மையாக இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு பதில் கிடைக்காது, என்னைக்காவது கிடைக்கும். அம்பேத்கர் சொல்கிறார்ல, நீ அரசியல் நேர்மையாக உண்மையாக உன் கடமையை செய். எதிரிகள் உன்னை பாராட்டுகிறான், பாராட்டவில்லை என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உண்மையாக இருந்தால் உலகம் ஒரு நாள் உன்னை பாராட்டும், எதிரிகள் கூட உன்னிடம் தலை வணங்குவார்கள். அம்பேத்கருடைய கொள்கை முழக்கம்ங்கிறது. அந்த உண்மையை தான் நம்ம சொல்றோம். இப்ப அரசியலுடைய கொள்கை கோட்பாட்டுக்கே நேர் எதிராக அவர் செயல்படுகிறார். நம்பர் 1, அவர் நேரடியாக அமித்ஷாவிடம் தொடர்பில் இருக்கிறார். அது கூட எங்கள் தலைவர் சொன்னதை போல ஒரு நட்பு, தனிப்பட்ட நட்பு, தனிப்பட்ட உறவு. அதை நாங்கள் தலைவர் சொன்னது போல நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம், அறிந்து கொண்டு விட்டோம். இப்ப இதுக்கு நீ விளக்கம் கொடுங்க. மந்திர ஓதுன்னு தப்பு இல்லை, ஓதிக்கொள்ளுங்கள் எல்லா பக்கட்டும். தந்தை பெரியார் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அம்பேத்கர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சொல்லுங்க. அம்பேத்கருடைய 22 முழக்கம், அவர் இந்து மதத்திலிருந்து பௌத்தம் மாறும்போது என்ன சொன்னார்? நான் மந்திரங்களை சடங்குகளை ஆதரிக்க மாட்டேன் சொன்னாரோ சொல்லலையா? தந்தை பெரியார் இப்படி எவனாவது செய்தால் என் தடியரை வைத்து மண்டையை உடைப்பேன் சொன்னாரோ சொல்லலையா? உடைச்சிருக்கிறார்ல, சிலையே உடைச்சிருக்கிறார்ல. இப்போ நம்ம எங்கள் கட்சியோடைய இதே அதான கோட்பாடு, அதானே
3 பேர் தான் கட்சியோட மைய கோட்பாடு. மார்க்சியம், இன்னொன்று வந்து பெரியாரியம், இன்னொன்று அம்பேத்கரியம். மார்க்ஸ் சொல்றாருல மதம் ஒரு அப்படின்றாருல. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இது செயல்படும் பொழுது இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து கோவம் வருமா வராதா? நான் நியாயமா கேட்கிறேன். இன்னும் கோபமா பேசினா அது வேற மாதிரி ஆகி போயிடும். தொண்டர்கள்லாம் இதை எப்படி ஏத்துப்பாங்க? ஏங்க தொண்டர் கழுவி ஊத்துறாங்க. இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? அங்கே உட்காந்து பார்க்க முடியல. எங்க தொண்டன்ல வந்து பரிசுத்தமானவர்கள், விடுதலை சிறுத்தை தொண்டர்கள், பாலை விட தூய்மையானவர்கள். ஒவ்வொருத்தரும் பயமில்லாம அடிக்கிறேன். ஒருத்தரும் கேட்கிறேன் நேரடியா, செஞ்சது தப்பு, ஜனநாயக என் கட்சியில் இருக்குது, நாங்கள் கேட்போம் கேள்வி. ஒரு தம்பி அழகால் இருக்கிறேன். ஆனா திமுக காரன் நீ வாய் திறக்க கூடாதுன்றேன். ஏன்னா நீங்க வந்து நடத்தாத மேடை இல்லை, நடத்தாத மேடை நீங்க மந்திரம் ஓதாத மேடையே இல்லை. எல்லா மேடையும் மந்திரம் ஓதுனீங்க. உங்க வீட்டிலே ஓடுனீங்க, உங்க பொதுச்சார் வீட்டிலேயே. ஐயா துரைமுருக வீட்டில் கையாளத்தில் ஓடுனாரு. அதை கேட்குறாங்க. எஸ்வி சேகர்ன்ற ஒரு சங்கிக்கு, அது சங்கிக்கு நீங்க வந்து வாழ்நாள் உயர் விருது கொடுத்தீங்க. அவங்க அப்பா நம்ம பெரிய போராளியா ரோடுக்கு பேர் வச்சீங்க. நீங்க பேசக்கூடாது திமுக, நாங்க பேசுவோம். எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. தலைவரோட சொல்லுவார், எதிரி என்ன பேசுறது கவலை இல்லை, நம்ம சிறுத்தைகள் உணர வேண்டும். அந்த சிறுத்தை நான் பேசுறேன், தொண்டனுடைய ஒரு வாய்ஸா நான் பேசுறேன். எழுச்சி தமிழர் அவர்களே, என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீர்கள், உங்களை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப அவர் செய்தது இவர் செய்தது சரியா? பொது தளத்தில் நான் வைக்கிறேன். ஏன்டா என்ன தனியா பேச நீங்க கேட்கலாம். தனியா போன் பண்ணி நீங்க எடுக்கல. நான் தான் சொல்றேன், காலைல அடிச்சிருக்கேன், பாக்குறீங்களா? போன் எடுத்து பாருங்க பிரதர், நேற்று இந்த விஷயம் பேசுறேன், நான் அடிச்சேன், அவர் எடுக்கல. நீங்க நல்லா கேள்வி யதார்த்தமா கேட்டு விட்டீங்க. நான் பேசாமல் இருக்க முடியாது, வாயை மூடிட்டு அதில் இதை கட் பண்ணுங்க பிரதர்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நீ நாளைக்கு என்னை கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டேன். இவர் வந்து பயந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு. ஆனால் நான் கேட்குற கேள்வி 100க்கு 100 உண்மையான கேள்வி, நேர்மையான கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு கட்சியுடைய கோட்பாடு என்ன மைய புள்ளினா, எங்கள் தலைவர் ஒரு முறை, என் பேர் சரவணன்ற பேரை வந்து சங்கத்தமிழ் மாற்றினார். அவர் அப்பா பேரையே தொல்காப்பியர்னு மாற்றினார் ராமசாமி. ஏங்க மாத்துறீங்க பேருகளை? சரவணன் பேர் தமிழ் பேர் தானங்க. என்னை கேட்காம தான் வச்சார். ஒரு துபாய் வந்திருக்கும் பொழுது அவர் எழுச்சி தமிழ் பட்டம் கொடுக்குறோம், கொடுத்த மேடையில் சரவணன் சங்கத்தமிழ்னு ஆக்குனார். அப்போ நான் கேட்டேன், சரவணன் தமிழ் பேர் இல்லையா, சரவணன்ற ஒரு கடவுள் பேர் தானே அப்படின்னு நானே கேட்டேன். இல்லைப்பா, சரவணன்ற ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தமிழ் பேருனே அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, சங்கத்தமிழ்னு சிறப்பாக இருக்கும்பா, சரவணன்னா கூட ஒரு இறை வழிபாடாக போகுதுப்பா, சாமி வழிபாடாக போகுதுப்பா, சங்கத்தமிழ்ன்றது பொது தமிழ் பெயர்ப்பா, சூப்பர் விளக்கம் தான், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்து மத பேர்களை துறப்போம், தமிழ் பேர்களை ஏற்போம். அவர் சொன்ன டயலாக், சங்கத்தமிழ் டயலாக் இல்லை. சரி, இன்னும் கூட அவர் பேருனா நல்ல பொதுச்செயலர் பேருனா அது தமிழ் பேர் தான். என்ன பேர்? ரவிக்குமார், தமிழ் பேர். அவர் ஒன்றும் தமிழ் பேரில் மாற்றிலாம் வரல. அப்போ அவர் எப்போ வந்திருக்காருன்னு தெரியுதா? அதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? வரலாறு தெரியுதா? இந்த தம்பி எப்போ வந்தார்? நான் சொன்ன மாதிரி 2011 வந்தவர். அவர் எப்போ வந்தார்? நம்ம இவர் இருக்கார்ல, அப்துல் ரஹ்மான் பாய், என் கட்சியில் இருக்கிற முக்கியமான பாய். அந்த பாய்ட்டு நானே கேட்டேன், பாய் இவர் எப்போ பாய் வந்தார் கரெக்டாக சொல்லுங்க பாய். அவரே சொல்கிறாரு, நீ நேரம்னா அவர் பேட்டி எடுங்க, என் கட்சியில் தான் இப்போ இருக்கிறாரு சார். அவர் வந்தார் சார் ஆரம்பத்தில் 2008 நீ இந்த கொண்டாங்க வேலைச்சாரி தீர்மானத்துக்கு பிறகு ஆரம்பத்தில் வந்தார், போனார், கட்சியில் சேரல. 2011 கட்சியில் சேர்ந்தார். ஓகே சார். அப்போ வந்து நானும் முகமது யூசுப் தான் சேர்த்து விட்டேன் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் பாய் சொல்கிறாரு. அப்துல் ரஹ்மான் பாய் அவர்களே, வாயை திறந்து நீங்கள் பதில் சொல்லுங்க. அதுக்கு சங்கத்தமிழனே பேசிட்டு சங்கத்தமிழமே நடவடிக்கை எடுப்பதே உங்கள் வேலையா? அவர் வாயை திறக்கணும்ல, அவர் தான் கட்சி கூட்டியாக இருக்காரு. வர அவர் பேசுறது தப்பா ரைட்டா வாயை திறந்து கேளுங்க. எனக்கு பின்னாடி அவரை பேட்டி எடுங்க, நான் நம்பர் தர்றேன், கூப்பிடுங்க இங்க. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசுறாரு கூட எதிரி நினைக்கலாம். அப்படி அல்ல. இயேசுநாதரே சொல்றாரு, 2 கண்ணுல ஒரு கண்ணு பிரச்சனை பண்ணுதுன்னா ஒரு கண்ணை தூக்கி எறின்றாரு, தப்பு இல்லைன்னு இருக்கிறாரு. ஒரு சிக்கல்வாதிகளை எப்பயுமே வைக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சோம்னா ஏதாவது ஒரு சிக்கல், பெரிய சிக்கலை உருவாக்குவார்கள். அவங்களுக்கு விருப்பம் என்ன? தலைமைக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும், சிக்கலை கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்று அவங்க சரி பண்ணணும். இல்லைன்னா நீ எங்கே தம்பி போகிறீங்களோ அங்கே போயிட்டு வாங்க, அனுப்பி விட்றணும். இப்போ என்ன இடைநீக்கம் பண்ணார், இப்போ 1.5 மாதம் ஆச்சு, எனக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது. இது எதுவுமே தெரியாத பல நண்பர்கள் ஃபோன் பண்ண ஒரு நல்லது. இவர் இப்போ இடைநீக்கம் பண்ணனால தான் சரவணன் பேரை போட்டாரா? பழைய என்னோட ஆர்விஸ் காலேஜில் படித்தவங்க பூரா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க.
ஏய் நீ தான் சங்கத்தமிழ்னாப்பா, என்னப்பா சரவணன் என்னப்பா இடைநீக்கம் பண்ணிட்டாங்களாப்பா அப்படின்னு சில பேர் நல்லா பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஏப்பா இந்த கட்சி நீ வேறு எதுவும் குழப்பத்தில் பிஸ்னஸப்பா இருப்பான்ற சொல்கிற ஆள் இருக்கிறாங்க. இன்னொன்று தலைவர் நல்ல தலைவருப்பா, சூப்பர் தலைவருப்பா, ஏன்ப்பா அவர் இப்படி பண்ணிட்டார் பார்ப்போம்ப்பா பேசுவோம்ப்பான்னு சொல்கிற ஆள் இருக்கிறாங்க. கேட்டால் அப்போ தெரியுது உலக லெவலில் நம்மளை வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டார். பல நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஒருவேளை தலைவர் நம்மளை ஃபேமஸ் ஆக்கணும்னுக்கா செஞ்சாரான்னு தெரியல. நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இவங்க மேலே ஒரு மட்டும் தலைவர் அப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க லைட்டாக. அடுத்த நிமிஷம் இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். நடவடிக்கை எடுக்க வேணாம், விளக்கம் கேட்க சொல்லுங்க பார்ப்போம். எழுச்சி தமிழர் அவர்களே, நீங்கள் வந்து சனாதானத்தை எதிர்ப்பவர், மோடியவே கேள்வி கேட்பவர், உண்மையான மாற்று கருத்து இல்லை. சரி நீ என்ன அந்த தவறு செஞ்சுருக்கீங்களே, இப்படி உங்கள் மேலே குற்றச்சாட்டு பரவலாக வருது, இது என்ன சரியா? என்ன குற்றச்சாட்டு? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது, அதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கில் இருக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பாக நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் கருத்து சொல்லுங்கள். இது கொள்கை கோட்பாட்டுக்கு நேர் எதிரான கருத்து. எந்த கருத்து? அங்கே வந்து சாமியாரை கும்பிட்டு மந்திரம் ஓதுனது. இதுக்கு விளக்கம் கேட்டு மட்டும் அவரை பயிர் சொல்ல லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள். சங்கத்தமிழ் ஒரு சாதாரண ஆள், கேட்பாரற்றவன், ஏழை தாங்க. இப்போ நான் வந்து பிஸ்னஸை விட்டுட்டு துபாயை விட்டு வந்தனால நான் வறுமையில் தான் இருக்கிறேன். இதில் ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ அவங்களாம் வந்து எம்எல்ஏவாக எம்பியாக இருந்தவர்கள், திமுகவோட உறவோடு இருந்தவர்கள், அவங்களுக்கு பல வகையான வசதிகள், வாய்ப்புகள், சப்போர்ட்டுகள் கேட்பவர்கள். இப்போ என்ன கேட்குறீங்க? தொண்டை தானே கேட்குறேன். அவங்களாம் பெரிய பெரிய ஆள் கூட கேட்கல, யாரு கண்டா? நமக்கு வந்து யாரும் பெருசாக கேட்கலையே. ஆனால் ஒரு மகிழ்ச்சி, அந்த இதில் வந்து ஒரு குழு நடக்கும் பொழுது சில பேர் கேட்டதாக துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், அப்படி பல பேர்லாம் அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா சங்கத்தமிழ் நம்ம பேசி சரி பண்ணிக்கிறோம்ப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இவங்களெல்லாம் அது மாதிரி இடைநீக்கம் செய்ய வேண்டாம். இடைநீக்கம் செஞ்சுன்னா பார்ட்டி பிறக்கணும், அதோட வண்டி எங்கிட்டு போகணும்னு தெரியாது. நான் உண்மையில் யதார்த்தத்தை பேசக்கூடியது சங்கத்தமிழை. ஒரு விளக்கம் கேட்டு எழுதுங்க. அந்த விளக்கம் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் என் மேல் நடவடிக்கை எடுங்கள். இல்லை பேசுகிற ஏன்னா எனக்கே புரியலை. சனாதனம்னா என்னன்னு புரியலை, ஜனநாயகம்னா என்னன்னு புரியலை. வெறும் வாயில் சொன்னால் பத்தாதுங்க, செயல்பாட்டில் இருக்கணுமுங்க. சனாதனத்தை வேறறுப்பும் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்பும் சொன்னதே தலைவர். திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது, திருத்தி எழுதாமல் தீர்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னவரே தலைவர். அதுதான் திருப்பி அடிக்கிறான். வாயை மூடி கிடக்கலை. அவர் சொன்னதானே, யார் வாய் மூடி கிடந்தாலும் நாங்கள் வாய் மூடி கிடக்க மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள். இப்போ நான் கேட்டதில் தப்பா ரைட்டா நீங்கள் கேள்வி உங்களுக்கே இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா கன்ஃபியூஸாக தானே கேட்குறீங்க. ஆமாம் சார். பேப்பரில் பூரா எழுதுறாங்கல்ல, ஃபேஸ்புக்கில் பூரா எழுதுறாங்கல்ல, ட்விட்டர் பூரா போகுதுல்ல. சாதாரண நினச்சிடாதீங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு சாதாரண நினச்சிடாதீங்க. மோடியவே தலைவணங்க வச்சுட்டாங்க. யார்? கரப்பான் பூச்சிகள். பண்ணிச்சா பண்ணலையா? இப்போ கரப்பான் பூச்சிகள் இவ்வளவு வலிமையாக இருந்ததுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து நேர்மையை பேசுகிறாங்க. 30 வயசு தான் அபிஜித்துக்கு, உண்மையை பேசுகிறாரு அபிஜித். சௌராக் 26 வயசு தான், நேர்மையாக பேசுகிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன அப்படி சூழ்ச்சி நடக்குது? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்கள் அப்படின்ற ஒரு யதார்த்தமான கேள்வி, தொண்டர்களுடைய கேள்வி. அதை நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன ரிசல்ட் வரும்னு ரொம்ப ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். ஓகே சார், ஆவலோடு காத்திருக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிறைய கேள்விக்கே நல்லா அழகாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.